பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இன்டர்நெட் இருக்கு இல்லையா? இன்டர்நெட்டையும் சோஷியல் மீடியாவையும் பார்த்தோம் அப்படின்னா, விபி சும்மா செதற விட்டுருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய படத்தில் வந்துட்டு விஜய் கமிட் ஆகுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தப்பயே பார்த்தோம்னா, அந்த படத்தை வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொன்னோன்னே எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன் எகுதுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, வெங்கட் பிரபு இருக்கார் இல்லையா? அவரை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, கோலிவுட்ல ஒரு ஜாலியான டைரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். சென்னை இருக்கு இல்லையா? சென்னை 6,28,000 திரைப்படத்தையா இருந்தாலும் சரி, அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா, அவர் எடுத்த எல்லா படங்களுமே வந்துட்டு ஒரு மாதிரியான ஜாலியான படங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? லைக் 20 to 30 ஏஜ் கேட்டகரிஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்துட்டு நல்லாவே தங்களோட லைஃபோட கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய படங்கள் அப்படின்றத தான் எடுப்பாரு. அப்படி எடுத்துக்கிட்டு இருந்தவர் திடுதிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா, அஜித்தை வச்சு மங்காத்தா அப்படின்ற படம் எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே ஷாக் ஆனாங்க. எந்த தைரியத்தில் அஜித் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா, மங்காத்தா படத்தில் அதுவும் விபி டைரக்ஷன் வந்துட்டு கமிட் ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் மங்காத்தா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சு விபி யாருன்னு சொல்லியே அப்படின்னே சொல்லலாம். ஸோ அஜித்தை வச்சு ஒரு டேரக்டர் வந்துட்டு டைரக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அந்த டேரக்டர்கிட்ட கேட்கக்கூடிய அடுத்த கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா, எப்போ விஜய் வச்சு அப்படின்றது தான். அந்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னா, வெங்கட் பிரபு இருக்கார் இல்லையா? அவருடைய கேரியர்லையும் ரொம்ப நாளாக அவரை துரத்திக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கும் அவர் பல இடங்களில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, நேரம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். அதுக்கான நேரம் வந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, கோட் அப்படின்ற திரைப்படம் இருக்கு இல்லையா? அதை வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொன்னோன்னே சோஷியல் மீடியாஸ்லாம் அப்போலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா பத்திக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வெங்கட் பிரபு இருக்கார் இல்லையா? வெங்கட் பிரபு ஆல்ரெடி மங்காத்தா அப்படின்ற ஒரு படத்தை கொடுத்து அஜித்துடைய கேரியர் அப்படின்றத எங்கேயோ கொண்டு போயிட்டாரு. அப்ப இப்ப சேர்ந்திருக்கக்கூடிய கான்செப்ட் என்னவா இருக்கும், விஜய் என்ன மாதிரியான ரூல் அப்படின்றது பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கெஸ்ஸஸும் வந்துகிட்டு இருந்துச்சு. பட் இந்த கெஸ்ஸஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளா இருந்தாலும் சரி, செகண்ட் சிங்கிளா இருந்தாலும் சரி, அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அதனுடைய ஹைப் அப்படின்றது குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். அதை யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம், மறுக்கிறதுக்கு இல்லை. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, படத்தினுடைய போஸ்டர்ஸ் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா, அதெல்லாம் ட்ரோல் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா, வெங்கட் பிரபு இருக்காரு இல்லையா? கான்ஃபிடென்ட்டா என் மேல எனக்கு வந்துட்டு நம்பிக்கை இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஆடுகளம் படத்துல பார்த்தோம்னா தனுஷ் சொல்லுவார் இல்லையா, என் சேவல் பந்தை அடிக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தோம்னா எல்லாருமே அந்த படத்தை ட்ரோல் பண்ணாலும் அவ்வளவுதான் வெங்கட் பிரபு வந்துட்டு சொதப்பிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாலும் கூட பார்த்தோம் அப்படின்னா, வெங்கட் பிரபு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா பார்த்தோம்னா இன்டர்வியூஸ் அப்படின்றதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. அவர் ஏன் இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இருந்தாரு அப்படின்றது இன்னைக்கு வெளியா இருக்கக்கூடிய ட்ரைலர்ல தெரிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ட்ரைலரை பார்க்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா பக்காவான ஒரு ஃபேமிலி பேக்கா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா ஃபன்னான கேரக்டராகவும் காட்டியிருக்காங்க. இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா அடிதடி, அதாவது ஆக்ஷன் இருக்கு இல்லையா? ஆக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா விஜய்க்கு ஒரு சூப்பரான சீக்வன்ஸ் மாதிரி வச்சு விஜய் ஒரு ஆக்ஷன் ஹீரோவும் காட்டியிருக்காங்க. ஃபேமிலி சைடை காட்டும் போது பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ற மாதிரி, அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் சோன் அப்படின்னு சொல்லி வரும்போது பார்த்தோம்னா பிரபுதேவா இருக்கார் இல்லையா? பிரபுதேவா, நம்மளுடைய பிரசாந்த், இவங்க எல்லாரும் உள்ள வராங்க. ஸோ இப்படி ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஆக்ஷன், இதை தாண்டி காமெடி அப்படின்றது பார்த்தோம்னா விஜய் இருக்கார் இல்லையா? அவருக்கு கைவந்த கலை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ட்ரெய்லர்லேயே பார்த்தோம்னா 2-3 காமெடி சீன்ஸ்ல நல்லாவே சூப்பராகவும் பண்ணியிருக்காரு. இதனால இது பக்காவான ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்க போகுது அப்படின்றத எந்த டவுட்டுமே இல்லாமல் இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இப்படி ஒரு ட்ரெய்லர் அப்படின்றத ரிலீஸ் பண்ணி பார்த்தோம்னா யாரெல்லாம் ட்ரோல் பண்ணாங்களோ, யாரெல்லாம் கிரிட்டிசைஸ் வச்சாங்களோ அவங்க எல்லார் வாயுமே அடக்கி வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். யாரெல்லாம் இந்த படம் ஓடவே ஓடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களோ, விபி அவ்வளோதான் விஜய் வச்சு செஞ்சுட்டாரு அப்படின்னு சொன்னாங்களோ, இப்போ விபி இன்ஸ்டா இருக்கு இல்லையா? இன்ஸ்டாவாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, யூடியூபாக இருந்தாலும் சரி, சோஷியல் மீடியாஸில் பேசக்கூடிய பரபரப்பான ஒரு டேரக்டராக மாறி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரெய்லரில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கவனிக்க வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது வந்துட்டு ஒரு ரா ஏஜென்ட் மாதிரியான விஷயங்கள் அதில் வந்துட்டு விஜய் நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ட்ரெய்லர்லேயே பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்துட்டு ஸ்பையாக இருந்திருக்காரு, அது மட்டும் இல்லாமல் நெகோஷியேட்டராக இருந்திருக்காரு. இதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அவர் பண்ணாத வேலைகளே இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது சொல்லப்பட்டிருந்துச்சு. நேஷனல் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா? அதையும் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவருக்கான ஹைப்பை ஒரு பக்கத்தில் ஏற்றி வச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இதனால பார்த்தோம் அப்படின்னா அது கண்டிப்பா வெளிநாடு ரிலேட்டடான ஒரு சம்பந்தப்பட்ட ஸ்டோரியா இருக்கும். அதே நேரத்தில் எண்ட்ல பார்த்தோம்னா சென்னையில வந்துட்டு ஒரு குண்டு வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அப்படின்றதும் கொண்டு வரப்பட்டிருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சென்னை, வெளிநாடு அப்படின்ற மாதிரியான லொகேஷன்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணி பக்காவான ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஈஸியா கெஸ் பண்ண முடியுது. ரெண்டாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரெய்லர்ல எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் அந்த எண்டில் வச்சிருந்த டைட்டில் கார்டு இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையுமே ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த டைட்டில் கார்டு அப்படின்றது பார்த்தோம்னா விபி ஃபைனல் டச்சா அவனை வச்சிருக்காரு பாருப்பா செம்ம அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை பேசிக்கிட்டும் இருக்காங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா டீனேஜ் விஜய் இருக்கார் இல்லையா?
ஸோ விஜய் வந்துட்டு பார்த்தோன்னா அப்பா மகன் 2 கேரக்டர் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடியே விஜய் வந்துட்டு அப்பா மகன் கேரக்டர் அப்படின்றதெல்லாம் பண்ணியிருக்காரு. பிகில்லையா இருந்தாலும் சரி, இல்லைன்னா மெர்சல் திரைப்படம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அப்பா மகன் கேரக்டர் அப்படின்றது பண்ணியிருந்தாலும் கூட இந்த படத்தில் வந்துட்டு ரொம்பவே ஒரு எப்படி சொல்கிறது, ஃபேஷனபுளான அப்பா மகன் கேரக்டர் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஸோ அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றது ஏதோ ஒன்று வருது, அதை தடுக்கிறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா பையன் விஜய் இருக்கார் இல்லையா, அவரும் உள்ள வராரு அப்படின்ற மாதிரி கதை கண்ணோட்டம் எல்லாத்தையுமே நம்மளால் கணிக்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். மூணாவது எல்லாருமே சோஷியல் மீடியாஸில் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டீனேஜ் விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் மாதிரி ஒன்று காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, டீனேஜ் விஜய் வந்துட்டு ஜேசன் சஞ்சய் இருக்கார் இல்லையா, அதாவது விஜயனுடைய பையன், அதே மாதிரியே வந்துட்டு இருக்கு. இந்த டீனேஜ் கேரக்டரை மட்டும் பார்த்தோம்னா ஜேசன் சஞ்சயை வச்சே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பேசப்படுது. ஏன்னா தளபதியினுடைய கேரியர் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த படத்தோட ஆல்மோஸ்ட் ஓவர். ஜேசன் சஞ்சய் வந்துட்டு பார்த்தோம்னா வேட்டைக்காரன் திரைப்படம் இருக்கு இல்லையா, அந்த திரைப்படத்தில் ஒரே ஒரு சாங்ல சின்ன கேமியோ மாதிரி ஒரு விஷயம் அப்படின்றது பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த டீனேஜ் விஜயில ஜேசன் சஞ்சயை நடிக்க வச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவருடைய கடைசி படத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கிறது இருக்கு இல்லையா, அவருக்கு ஒரு ஞாபகார்த்தமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியும் பல பேர் அவங்களுடைய கருத்து அப்படின்றதையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இதை தாண்டியும் பார்த்தோம் அப்படின்னா கோட் லைஃப் திரைப்படம் இருக்கு இல்லையா, சாரி த கோட் திரைப்படம் இருக்கு இல்லையா, அதுல எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு அப்படின்றாங்க. ஏன்னா இந்த திரைப்படம் வந்துட்டு விபியினுடைய கெரியர் இருக்கு இல்லையா, அதில் மறக்க முடியாத ஒரு படம். அதுவும் விஜயனுடைய லாஸ்ட் படத்துக்கு முந்தின படம். விஜய் வச்சு பார்த்தோம் அப்படின்னா பக்காவான ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் அப்படின்றத இயக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விபியினுடைய ஆசை அப்படின்றது நிறைவேறிச்சு. அப்படி இயக்கின படத்துல தன்னுடைய ஃபேமிலியோட பங்கு இருக்கணும் அப்படின்றது தான் அவருடைய ரொம்ப பெரிய ஆசை. ஆல்ரெடி பார்த்தோம்னா யுவன் இருக்காரு, இன்னொரு பக்கத்துல கங்கை அமரன் இருக்காரு இல்லையா, அவர் ஒரு பாட்டு பாட வச்சுட்டாரு. பட் இளையராஜாவை பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாட்டு பாட வைக்கணும் அப்படின்றது தான் வெங்கட் பிரபுனுடைய ஆசையா இருந்திருக்கு. இதுக்கு இளையராஜா சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான அப்ரூவல் அப்படின்றது இது வரைக்கும் கொடுக்கப்படல அப்படின்னாலும் பாடத்தினுடைய ஓப்பனிங் சாங் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு கவர் சாங் மாதிரி இளையராஜா பாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ஒரு பாடலை அப்படின்னாலும் ரெட்ரோ சாங்ஸ் அப்படின்றது இப்போ வரக்கூடிய எல்லா படங்களுமே யூஸ்வலான ஒரு விஷயமா மாறிடுச்சு. அப்படியாவது இளையராஜாவை ஏதாவது ஒரு இடத்துல விபி வச்சிருவாரு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் விட ஹைப்பா எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா தல தோனியினுடைய கேமியோ அப்படின்றது இல்லையா, அது இந்த திரைப்படத்துல இருக்குமா அப்படின்றது தான். ஏன்னா டெஃபினெட்லி நாட் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு டிஷர்ட் அப்படின்றத தளபதி போட்டுட்டு வராரு. ஸோ இன்கேஸ் தோனி இருக்கார் இல்லையா, அவர் ஒரு கேமியோ பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட்டும் பண்றாங்க. இதை தாண்டி சிவகார்த்திகேயன் இருக்கார் இல்லையா, அவர் கேமியோ பண்றாரு அப்படின்ற ஒரு டாக்கும் போய்கிட்டு இருக்கிறதுனால ட்ரெய்லர்லேயே எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை விபி காட்டியிருக்கிறதுனால படத்துல இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹைப்பினுடைய உச்சகட்டத்துக்கு போயிருக்காங்க. விபி தான் ஒரு மாஸ் டைரக்டர், தான் ஒரு கிளாஸ் டைரக்டர் அப்படின்றத மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் கோட் திரைப்படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.